இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது சக்கரவள்ளி கிழங்கு இடியாப்பம். அதுக்கு தேவையான பொருள் பச்சை அரிசி மாவு 200 கிராம், உப்பு, 3 சக்கரவள்ளி கிழங்கு மீடியம் வேக வச்சு தோல் உரிச்சு வச்சுருக்கேன், 2 ஸ்பூன் சக்கரவள்ளி கிழங்கு இது மாதிரி நம்ம துருவி வச்சுக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இடியாப்பம் மாவு பதத்துக்கு தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றிக்கிங்க, இல்லாட்டி இந்த கிழங்குல இருக்கிற ஈரமே போடும். இது மாதிரி பிசைஞ்சு எடுத்துங்க. இப்போ நான் இந்த இடியாப்பம் கடாயில் எண்ணெய் தடவிட்டு இதில் போட்டு வச்சுருக்கேன். நம்ம இடியாப்பம் புழிஞ்சு எடுத்துக்கலாம். அடியில் தட்டு போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்காங்க. வேக வச்சு எடுத்துக்கலாம். ஆவி இல்லை வேக வச்சு எடுத்துக்கலாம். மூடி போட்டு வேக வைக்கலாம். இட்லி வேக வைக்கிற மாதிரி ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு. நம்ம எடுத்துக்கலாம். நல்லா உதிரி உதிரியாக வரும் நல்லா அந்த இடியாப்பம். நான் நாட்டு சக்கரை போடுறேன். நீங்கள் வேணால் எது வேணால் சீனி வேணாலும் போட்டுங்க. நான் தேங்காய் பால் ஊற்றுறேன். நீங்கள் நார்மல் பாலும் ஊற்றிக்கலாம். இதோ பாருங்கள், ரெடி. உங்கள் இட்லி செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.